பெரம்பூர் தொகுதியில் விஜய் போட்டியிடுவதுதான் இன்னைக்கு தமிழக அரசியல்ல பேசு பொருளாகி இருக்கு. திமுகவின் கோட்டையான சென்னையில் மிக முக்கிய தொகுதிதான் சென்னையின் பெரம்பூர் தொகுதி. தற்பொழுது அங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் RD சேகருக்கு இந்த முறையும் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு கள நிலவரம் சொல்லுது. இப்படி இருக்க விஜய் பெரம்பூர் தொகுதியை தேர்ந்தெடுத்தது ஏன் என கேள்வி எழுப்பினால் திமுகவுக்கு சாதகமான தொகுதியில் நின்று ஜெயிப்பதுதான் சரியாக இருக்கும்னு விஜய் எண்ணியதால் திமுகவின் ஆஸ்தான தொகுதியான பெரம்பூரை தேர்ந்தெடுத்து உள்ளதாக பனையூர் வட்டாரங்கள் சொல்கிறார்கள். மேலும் அந்த தொகுதியில் விஜய்க்கான ரசிகர் பட்டாளமும் அதிகமாக இருப்பதால் தான் விஜய் அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றும் சொல்லப்படுது. இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் RD சேகர் அங்கு மக்கள் நன்மதிப்பை பெற்றதால் இந்த முறை அவருக்கான வாக்கு வங்கியும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. முதலில் விஜய் நாகை தொகுதியை தான் குறிவைத்து களம் காண்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஏனென்றால் நாகையில்தான் 2011 ஆண்டு இலங்கை தமிழர்களுக்கான போராட்டத்தையும் தன் ரசிக பட்டாளத்தையும் வைத்து நடத்தி காண்பித்து தமிழக அரசியலில் அப்போதே கவனம் பெற வைத்தார். அப்படி எதிர்பார்க்கப்பட்ட நாகை தொகுதியில் விஜய் நிற்காமல் பெரம்பூரை தேர்ந்தெடுத்ததுதான் தாவேகா மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றதாக சொல்லப்படுகின்றது. திமுகவின் கோட்டையாக இருக்கும் சென்னையில் அதுவும் மிக முக்கிய தொகுதியான பெரம்பூரில் விஜய் நின்று ஜெயிப்பது மிகவும் கடினம் என்றே சொல்லப்படுகின்றது. அதிமுகவும் ஒரு பக்கம் போட்டி போட்டுக் கொண்டு இருக்க இந்த முறை மீண்டும் ஆட்சி அமைத்து 200 தொகுதிக்கு மேல் வெல்ல வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் தன் தொண்டர்களுக்கு டாஸ்க் கொடுத்து 234 தொகுதிகளிலும் திமுக உடன்பிறப்புகளும் தீயாக வேலை செய்ய முதல்வரும் துணை முதல்வரும் களத்தில் செயலிலும் தீவிர கவனம் செலுத்தி வருகின்றார்கள். பெரம்பூரில் இந்த முறை முதல்வர் பிரச்சாரம் செய்யும் போது விஜய் குறித்தும் கடுமையான விமர்சனத்தை முன்வைப்பார் என்றும் விஜய்க்கு பெரம்பூர் தொகுதி மிகவும் சவாலாக இருக்கும் எனவும் தெரிய வருகின்றது. என்ன நடக்கும் என்பதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். இது குறித்து உங்களுடைய கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.